முருகா, எனக்கென்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்கப் போகிறேன். முடிந்தால் என்னை எல்லாரும் அங்கு வந்து பாருங்கள். இங்கே இருக்க மரம்லாம் பாருங்களேன், ஒவ்வொருக்கும் பாதரசத்தால் உருவாக்கப்பட்ட சிவலிங்கம். உள்ளே வந்து நான் உங்களுக்கு வந்து பேசியிருக்க மாட்டேன். நான் உள்ளே வந்து சாமி ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் டிடிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, கரூர் மாநகர பகுதியில் வெண்ணமலையில் அமைஞ்சிருக்க பாதரச லிங்க கோவிலுக்கு தான் மக்களே வந்திருக்கோம். இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம். சரி வாங்க உள்ளே போகலாம். என் மேலே போர்டை பாருங்களேன். இங்கே வந்து ஐயப்பன் கோவில் இருக்குது மக்களே. கீழே வந்து பாதரசலிங்கம் கோவில் இருக்குது. ஸ்ரீ அன்னபூரணி திருமாளிகை. இந்த கோவிலை கொண்டு கட்டியவர் வந்து ஸ்ரீ சபரேஷன் சித்தாசிரமம். அவர் பேர் வந்து சபரேஷன். இது ஒரு ஆசிரமம் மக்களே. கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு 4-5 கோவில் இருக்குங்க. நம்ம அப்படியே ஒவ்வொன்றா உள்ளே போய் சுற்றி பார்ப்போம். நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த சைடு வந்தோம்னா இங்கே ஒரு சிலை ஒன்று இருக்குது. அந்த பாதரசலிங்கம் வந்து அந்த சைடு போகணும். நம்ம அப்படியே இங்கிட்ட போய் சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம ஒவ்வொரு கோயிலும் அப்படியே சுற்றி காமிக்கிறோம் உங்களுக்கு. ஸ்டார்டிங்கில் ஒரு பிள்ளையார் இருக்கார். இங்கே வந்து 7 கன்னிமார்கள் இருக்காங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா கருப்பர் இருக்கார். ஓகே, கருப்பசாமி இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கம்பீரமாக இருக்காங்க. அங்கங்கே சின்ன ஸ்டாச்சு மாதிரி வச்சுருக்காங்க. இது ஒரு மரமும் அரச மரமும் இருக்க இடத்துல தான் விநாயகர் இருப்பார். இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குன்னா, கரூர் மாநகர பகுதி வெண்ணமலையில் தான் மக்களே இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸ்ரீ சபரீஷன் சித்தாசிரமம் அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்களாவே கூகுள் மேப்பில் வந்து உங்களுக்கு இந்த இடம் லொக்கேஷனோட வந்துடும். இல்லைன்னா கரூர் பாதரசலிங்கம் சிவன் கோயில் அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கனாலும் இந்த இடம் வரும் மக்களே. பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. நிறைய கோவில்கள் சுற்றி நிறையா இருக்குது மக்களே. ஒவ்வொன்றும் பார்க்குறப்போ மனதுக்கு வந்து அமைதியும் ஏற்படுத்துது இந்த கோவில். அப்படி இந்த சைடு பாருங்களேன். இப்படி நம்ம எந்த சைடு வந்தோம்னா இங்கிட்ட ஒரு ஸ்டாச்சு மாதிரி ஒன்று இருக்குது. விஸ்வகர்மா பிரம்மா. இப்படி நம்ம இந்த சைடு வந்தோம்னா இங்கே வந்து ஐயன் திருவள்ளுவர் இருக்கார். இங்கே இருக்க மரம்லாம் பாருங்களேன். ஒவ்வொருக்கும் இந்த மரத்துக்கான தமிழ் பேர் பாருங்கள், மகிழ மரம். இந்த கோவில் வந்து மிகவும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்குது மக்களே. சூப்பரான அருமையான வழிபாட்டு தலமாக அந்த கோவில் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா ஆதிலட்சுமி. இந்த சைடு வந்தோம்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது. அப்படியே 8 லட்சுமி அஷ்டலட்சுமி அப்படியே 8க்கும் ஒவ்வொரு மாதிரி சில மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாச்சுலாம் பாருங்கள் எப்படி இருக்குங்க, சூப்பராக இருக்குல்ல. அப்படியே நம்ம வாங்க சுற்றி காமிக்கிறேன் ஒவ்வொன்றா. நம்ம அப்படியே இது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் சிலிண்டர் ஷேப்பில் கட்டியிருக்காங்க. இதை சுற்றியும் அப்படியே ஒரு 8 லட்சுமியோட சிலை இருக்குது. இங்கே தனலட்சுமி. நான் உங்களுக்கு முன்னாடி போய் என்ட்ரன்ஸ் எப்படி காட்டுறாங்க. உள்ள வந்து அம்மன் சிலை இருக்குது.
இந்த கோவில் வந்து ரொம்ப சுத்தமாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்களே, ரொம்ப சூப்பராக இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது. ஆதிசங்கர அவரோட சிலை ஒன்று இருக்குது. இங்கே வந்து அன்னபூரணி அம்மன் இருக்காங்க. இங்கே வந்து சித்தர் ராகவேந்திரர் அவரோட ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. இங்கே பாருங்களேன், நம்ம சமயக்குறவர்கள் சொல்லுவோம்ல, சுந்தரர், அப்பர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர் அவங்களோட ஸ்டாச்சு கூட இந்த இதில் இருக்குது. இங்கே வந்து சுவாமி விவேகானந்தர் இருக்கார். பார்த்தீங்களா, ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. பகவான் ராமகிருஷ்ண பரமாஷா இங்கே ஒரு ஸ்டாச்சு ஒன்று இருக்கு. மகான் சதாசிவ பிரம்மேந்தர், இவர் வந்து ராமலிங்க அடிகளார், வல்லாரர். ஒரு கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது வள்ளலார் கோவில். ஜோதி வடிவத்தில் அவங்க வந்து காட்சியளிப்பார். அவரோட கோவில் வந்து சமதே அப்படி தான் இருக்கும். இது பார்த்திங்களா, இங்கே வந்து பாலமுருகன் முருகப்பெருமான் இருக்கார், அவரை வணங்கிக்கோங்க. இப்படி நம்ம இந்த சைடு வந்தோம்னா காமாட்சி விநாயகர் இருக்கார், ஸ்ரீ காமாட்சி விநாயகர். பார்த்திங்களா, சிவபெருமான், சித்த வேதேஸ்வரர், பாதரசலிங்கம். சுற்றிட்டு நம்ம அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். கோபுரம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, அழகாக இருக்கா. சிவனை வணங்கிட்டு அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோம்னா இங்கே ஒரு ஹனுமன் சன்னதி ஒன்று இருக்குது. இவரையும் வணங்கிட்டு அப்படியே நம்ம இங்கே பார்த்திங்களா, இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கோவில் மாதிரி ஒன்று இருக்குது. வாங்க நம்ம அப்படியே இங்கே இருக்கிறது வந்து ஒரு மெர்க்குரி மக்களே. மெர்க்குரி அதாவது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பாதரசம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த இதால் ஒரு சிவலிங்கம் மாதிரி செஞ்சுருக்காங்க. பாதரச சிவலிங்கம், மெர்க்குரி சிவலிங்கம். இந்த பாதரசம் வந்து லிக்யூட் ஃபார்மில் இருக்கும். அப்படி உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு வாட்டர் மாதிரி, வாட்டர் கன்சிஸ்டன்சியில் திக்காக இருக்கும். அதை வந்து அந்த மெட்டலை வந்து இவங்க வந்து எதை பண்ணுறாங்கன்னா உருக்கி அந்த சிவலிங்கம் செஞ்சுருக்காங்க. ஸ்ரீ சபரீஷன் சித்தாசிரமத்துக்கு பூபிதான வணங்கிய திருமதி நாகாம்பாள் ஆத்ம சாந்தி பீடம் திருக்கோவில். வாங்க நம்ம அந்த கோவிலையும் போய் வணங்கிப்போம். ரொம்ப ப்ளசண்ட்டாக அமைதியாக இருக்கும் மக்களே. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கலாம். இந்த கோவில் கட்டுறதுக்கு இடம் கொடுத்தவங்க இவங்க, அவங்களோட ஜீவ சமாதி. கோவிலை விட ஒரு ஜீவ சமாதிக்கு தான் மக்களே அதிக பவர் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து இறந்தும் வாழ்வாங்க. அவங்க சித்தர்களுக்கு இறப்பு என்பது கிடையவே கிடையாது. அவங்க சிரஞ்சீவி மாதிரி மக்கள். நான் சொல்லியிருந்தேன்ல மெர்க்குரி லிங்கம், அது வந்து உள்ளதாக இருக்குது. நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கோவில் மாதிரி ஒன்று இருக்குது. இந்த கோவிலுக்கு சாமி கும்பிட்டு நம்ம அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். இங்கே வந்து மும்மூர்த்திகளுக்கும் தனித்தனி சன்னதி வச்சுருக்காங்க மக்களே. சிவபெருமான் கோவில் இருக்குது, விஷ்ணு பெருமான் கோவில் இருக்குது, பிரம்மா கோவில் இருக்குது. பிரம்மாவுக்கும் இங்கே கோவில் கூட இருக்குது, தனியாக ஒரு சன்னதி கூட இருக்குது. சரி வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா துவார பாலகர்கள். இங்கே வந்து ஒரு ஐயப்பன் கோவில் ஒன்று இருக்குது. இல்லை ஐயப்பன் இருக்கார் மக்களே, ஐயப்பனை நீங்கள் வணங்கிக்கோங்க. இங்கே பாருங்களேன், இங்கே வந்து புலி இருக்குது, அங்கே வந்து ஐயப்பன் இருக்கார். இங்கே வந்து முருகன் சன்னதி இருக்குது, ஐயப்பன் சன்னதி இருக்குது, அம்மன் சன்னதி இருக்குது. மும்மூர்த்திகளுக்கும் இங்கே நிறையா சன்னதிகள் இருக்குது.
நம்ம அங்கே அந்த அஷ்டலட்சுமி இருந்தவங்கள அங்கேருந்து தான் நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம். இப்படி இந்த சைடு வந்தோம்னா இங்கே ஒரு ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. காலபைரவர்னு நினைக்கிறேன். ஆமாம், காலபைரவர் தான். அங்கே ஒரு நவகிரகமும் அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதையும் உங்களை காட்டுறேன். இவர் வந்து பரசுராமர்னு நினைக்கிறேன் மக்களே. இது வந்து நவகிரகங்கள் சன்னதி. உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். சூரியன், சந்திரன், சுக்கராச்சாரிய, குரு, சனி பகவான், ராகு, கேது அவங்களோட சன்னதி இது. நவகிரகங்களே நம்ம சுற்றிட்டு அப்படியே நம்ம பாதரசலிங்கம் அதை போய் நம்ம தரிசனம் பண்ணலாம். நவகிரகங்களின் அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இப்படி நம்ம இந்த அப்படியே நம்ம இங்கே இருக்க சாமியெல்லாம் வணங்கிட்டு அப்படியே நம்ம இந்த சைடு இப்படி இந்த சைடு வந்தோம்னா இங்கே தான் மக்களே அந்த பாதரச சிவலிங்கம் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு புத்தர் சிலை கொண்டு இங்கே பார்த்தீங்களா, எம்பதும் சம்மதம் புத்தர் சிலை கூட இங்கே இருக்குது. புத்தர் எவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்தீங்களா. சமத்துவத்தை போதிக்கிற புத்தர். ஆன்மீகம் அதான் சொல்லுது, ஆன்மீகம் இல்லாததும் அதை தான் சொல்லுது. அனைவருக்குமே சமத்துவம். அங்கே நம்ம அப்படியே ஒவ்வொன்றா பார்ப்போம். வள்ளலார். இது வந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்கார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். பார்த்திங்க, ஒவ்வொரு வாசமும் நம்மளோட வாழ்க்கை தத்துவத்தை வந்து இது வந்து குறிக்குது. தியான மண்டபத்தில் கண்டிப்பாக பேசக்கூடாது. ஓகே மக்களே, நான் முடிஞ்சால் பிசி வீடியோ போகிறேன், இல்லைன்னா அவங்களுக்கு வீடியோ மட்டும் எடுத்து போகிறேன். ஓகேவா. இங்கே ஒரு அணைய விளக்கு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே ஒரு யானை ஸ்டாச்சு ஒன்று. ஸ்டார்டிங்கில் ஒரு அம்மன் சன்னதி ஒன்று இருக்குது. இதுதான் மக்களே ஆத்மஞான சன்மார்க்க தியான திருச்சபை. உள்ளே தான் அந்த மெர்க்குரி ஸ்டாச்சு சிவலிங்கம் இருக்குது. நம்ம அமைதியாக உள்ளே போயிட்டு உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். அப்படியே ஒரு கீழே சுரங்கம் மாதிரி கட்டியிருக்காங்க மக்களே. ஒரு சிவலிங்கத்துக்குள்ளே நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஒரு சிவலிங்கத்துக்குள்ளே ஒரு சிவலிங்கம் பார்த்திங்க. பின்னாடி அந்த சூரிய ஒளி படுறதுக்கும் சிவலிங்கம் இருக்கிறதுக்கும் அழகாக இருக்குது. ஓம் நம சிவாய. நம சிவாய. இங்கே வந்து தியான பீடமும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொன்று வச்சுருக்காங்களே பார்த்தீங்களா. மகான் காகப்பு ஜண்டர். பதினெட்டு சித்தர்களுக்கும் ஒவ்வொரு இது மாதிரி இருக்குங்க. இங்கே வந்து பதஞ்சலி முனிவர்.
நம்ம உள்ளே பார்த்தோம்ல, இதுதான் மக்களே மெர்க்குரி சிவலிங்கம், அதாவது பாதரசத்தால் உருவாக்கப்பட்ட சிவலிங்கம். உள்ளே வந்து நான் உங்களுக்கு வந்து பேசியிருக்க மாட்டேன். நான் உள்ளே வந்து சாமி கும்பிட்டுருந்தாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு பேசலை. இந்த இடமே பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது. செடி மரக்கொடிகள்லாம் பாருங்கள் ரொம்ப சுத்தமாக இருக்கும் மக்களே. சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு மன அமைதியை தரும் இந்த இடம். எம்மதமும் சம்மதம், எந்த மதத்தினரும் இந்த கோவிலுக்கு வரலாம். ஒரு சிவலிங்கத்துக்குள்ளே ஒரு சிவலிங்கம். சரி வாங்க, வேறு என்ன இருக்குன்னா நம்ம போய் சுற்றி பார்க்கலாம். இதுதான் மக்களே இந்த சித்தாசிரமம், ஸ்ரீ சபரீஷன் சித்தாசிரமம். அப்படியே நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலும் வந்துடும், அல்லது ஆத்மஞான சன்மார்க்க தியான திருச்சபை அப்படின்னு நீங்கள் விக்கிபீடியாவில் இல்லை கூகுளில் போட்டிங்கனாலும் இந்த இடம் மேப்போட வந்துடும். கரெக்டாக இந்த இடம் எங்கே இருக்குன்னா, கரூர் மாவட்டம் வெண்ணமலை முருகன் கோவில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த முருகன் கோவில் போகிற வழியிலே தான் மக்களே இந்த பாதரச சிவலிங்கம். அடுத்தது முருகன் கோவிலுக்கு பின்னாடி, இது பேக் சைடு முருகன் கோவில், அது பக்கத்து சந்து தான் அந்த சிவன் கோவில் இருக்குது. இந்த கோவிலோட டைம் என்ன, இந்த கோவில் எங்கே இருக்குது, அந்த கோவிலோட மேப் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் வீடியோ லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வரேன் உங்களுக்கு, அல்லது கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த இடத்தோடு உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன் மக்கள். அப்படியே நம்ம போய் வெண்ணமலை பாலசுப்ரமணியர் முருகன் தரிசனமும் பண்ணிட்டு வந்துடலாம். அந்த கோவில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோவில் மக்கள். அந்த கோவிலையும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோவில் ஜாயின் பண்ணி போட்டு வரேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க மக்களே, நம்ம வெண்ணமலை ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். மக்களே, நான் சொல்லியிருந்தேன்ல, வெண்ணமலை முருகன் கோவிலுக்கு வந்துட்டோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 மிக பழமையான முருகன் கோவில் மக்களே. கரூரர் சித்தர் அவர் பிரதிஷ்டை பண்ண முருகன் கோவில் இது. சரி வாங்க உள்ளே போகலாம். வெற்றிவேல் முருகா, வேலும் மயிலும் உன்னை விட்டு பிரியாம இருக்கிற மாதிரி எப்பவும் என் மனசு உன்னை விட்டு பிரியாம இருக்கிறதுக்கு நீதான் அருள் புரியணும். திருச்செந்தூர் போனப்பா, மண்ணானாலும் திருச்செந்தூரில் மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க, தீராத வினையெல்லாம் தீர்ந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மலைக்கு நீங்க வந்து பாருங்க. ஆ